Hi friends, welcome to Finance Shine. Last video மான்சூன் பார்த்திருந்தோம் பருவ காற்று. அது கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா பாருங்க. அண்ட் ஜெனரல் தமிழுக்கு நோட்ஸ் நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களும் சோ நம்ம நண்பர் அண்ணா அகாடமில போட்டுருக்காரு. சோ லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, நம்ம சாப்டருக்குள்ள போலாம். சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் பருவ காற்று எப்படிலாம் வரும், மழை எப்படிலாம் பெய்யும் அதை பத்தி பார்த்திருந்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில எங்கெங்க எப்படிலாம் மழை பெய்யுது, என்ன பர்சன்டேஜா இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரெயின்ஃபால் பத்தி குட்டியா பார்த்துக்கலாம். மழை மழை எப்படி பெய்யுது அப்படின்னா வாட்டர் எவாபரேட் ஆகுது. எவாபரேட் அப்படின்னா ஆவி ஆகுது. ஓகேங்களா? ஆவி ஆயிட்டு கண்டென்சேஷன் உறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மழையா வருது. அதாவது எக்ஸாம்பிள் இதான் ஒரு குளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குளத்துல தண்ணி இருக்கு. ஓகேங்களா? தண்ணி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா சூரியன் லைட் பட்டு 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 எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். எவாபரேட் மேல போக போக ஒரு கண்டிஷனிங் மேல அது போகாது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது மழையா கீழே வர ஆரம்பிக்கும். அதுதான் பேனாக்கா ரெயின். இது பிரிசிபேஷன் அப்படின்னா சாரல் துறல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெயின்ஃபால்ல 3 டைப் பிரிப்பாங்க. அந்த 3 டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, வாங்க என்னன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கன்வென்ஷனல் என்ன அப்படின்னு ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகேங்களா? அப்படி சுத்திட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பாருங்க. வாட்டர் தண்ணி இருக்குது, அதிகமா ஹீட் படுது, சன்லைட் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுதுனால எவாபரேட் ஆகுது. புவி வெப்பம் அடைஞ்சு தண்ணி எல்லாமே ஆவியா போகுது. அப்புறம் கண்டென்சேஷன், அப்புறமா ரெயின். ஓகேங்களா? அதான் எனக்கு கொடுத்துருக்கேன். அதிக வெப்பம் காரணமாக உருவாகும் மழை. ஓகேங்களா? இது தமிழ்ல கொடுத்துருக்கேன். எங்க இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டர் ரீஜன்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். 0 டிகிரி ஈக்குவேட்டர், அதுக்கு மேல டாபிக் ஆஃப் கேன்சர், கீழே டாபிக் ஆஃப் கேப்ரிகன். இதுல கடகரகை மகர ரகை அப்படின்னு பார்த்திருப்போம். இது பூமி திரைகை அப்படின்ட்டு. 0 டிகிரில சன் போயினாக்கா எப்பவுமே இருக்கிறதுனால அதிகமா என்ன ஆகும், ஹீட் இருக்கும். அதிகமா ஹீட் இருக்கிறதுனால டெய்லி தண்ணி எவாபரேட் ஆகும், மேல போகும், திரும்ப மழையா வரும். டெய்லி இதே வந்துட்டே இருக்கும். அதனாலதான் சைக்கிள் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஈக்குவேட்டர் ரீஜன்ல பார்த்தா அப்படின்னா டெய்லி 4 o'clock மழை பெய்யும். 4 o'clock கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்டு பாருங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க தினமும் கண்டிப்பா ஈவினிங்ல மழை வரும். ஓகேங்களா? இது இந்தியாவில கிடையாது, ஈக்குவேட்டர் ரீஜன்ல மட்டும் தான் உண்டு. இந்தியா ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கு. அதாவது 0 டிகிரில இருக்குது. இந்தியா 8 டிகிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இங்கே ஃபார்ம் ஆகிற கிளவுட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குமுலஸ் கிளவுட். ஓகேங்களா? மேகம் குமுலஸ் மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளவுட்ஸ் பத்தி நம்ம தனியா ஒரு சாப்டர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இது கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். ஓகேங்களா? இந்தியாவில இது இல்ல, எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா தெரிஞ்சுக்க கண்டிப்பா கொஸ்டின் கூட கேட்கறது வாய்ப்பு இருக்கு. சரி, இந்தியாவில என்ன இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். ஒன்னு ஓரோகிராபிக் ரெயின்ஃபால், இன்னொன்னு சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஓகேங்களா? ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் நேற்று வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதான் தமிழ்நாடு அப்படின்னா இங்க ஃபுல்லா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை இங்க இருக்கு. மழை ரெயின் இங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை தாண்டி போய் நான் இங்கே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதான் போயினாக்கா ஓரோகிராபிக் ரெயின்ஃபால். ஓகேங்களா? இந்த பக்கம் அடிச்சுட்டு மலைக்கு அந்த பக்கமா போகுது, கொஞ்சமா அந்த காத்து ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சமா சூழல் மட்டும் அடிக்கும் சொன்னோம் இல்லையா? அதான் போயினாக்கா ஓரோகிராபிக் ரெயின்ஃபால். ஓகேங்களா? அதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த பக்கம் ரெயின் ஷெட் ஏரியா, இங்க லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. LEWARD. லீவர்ட் சைடு சொல்ல மழைக்கு அந்த பக்கம் வரத்தான் லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் இதுதான். நெக்ஸ்ட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் சில கண்டிஷன்லாம் உண்டு. எக்ஸாம்பிள் 27 டிகிரியா இருக்கணும், அதே இல்லாம வெயில் அதிகமா அடிக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சைக்ளோன் பத்தி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில ஓரோகிராபிக் ரெயின்ஃபாலும் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் இது ரெண்டு மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். திரும்ப சொல்றேன், ஓரோகிராபிக் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. மழை இருக்கு, மலைக்கு இந்த பக்கம் போயிட்டு விழுதுல இதான் ஓரோகிராபிக் ரெயின்ஃபால். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி, இப்போ இந்தியாவில எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்ல மழை பெய்யுது அதை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. வாங்க நான் மேப்ல காட்டுறேன். இந்த மேப் பிக்சர் பாருங்க. என்ன அப்படின்னா ரொம்ப டார்க்கா இருக்குது மோர் தென் 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா? லைட்டா கொஞ்சம் 100 to 200 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 50 to 100 இந்த லெவா கொடுத்துருக்காங்க. டாட் அப்படின்னா less than 50. ஸ்கூல் புக்ல இருக்க ஒரு பிக்சர் தான். இதுபடி பார்த்தா அப்படின்னா மோர் தென் 200 எங்கெல்லாம் பாருங்க. இந்த ஏரியா அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை 200 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க பார்த்தா அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல வடகிழக்குல பார்த்தோம் அப்படின்னா இந்த அசாம், நாகாலாந்து, இங்க பார்த்தா திரிபுரா, மிசோரம் இங்கெல்லாம் 200 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்கலாம். இல்ல அப்படின்னு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கிழக்கு ஹிமாலயா அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மேப் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல PDF கீழே கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டர். எங்க பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு 100 to 200 சென்டிமீட்டர். இங்க ஆந்திரால கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு பகுதி. இந்த பக்கம் 102 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லா ஜார்க்கண்ட், பீகார், இந்த பக்கம் யூபி, கங்கா சைடு இருக்கு இல்லையா? இதெல்லாம் 100 to 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா?
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50 to 100 எங்கன்னு பாருங்க, தமிழ்நாடு உண்டு, கர்நாடகா, இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 50 100 வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெஸ் தென் 50 பார்த்தும் போது நமக்கு கண்டிப்பா தெரியும் டெசர்ட்ல வந்து லெஸ் தென் 50 இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல லடாக்ல இருக்கு இல்லையா, சோ இங்க வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், மழை வந்து வராது, பனி வந்து அதிகமா இருக்கும். சரியா, சரி இது ரெண்டும் ஓகே. இங்கதான் வந்து பாருங்க வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, இங்க வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது. இருந்தாலும் எதுக்காக இங்க வந்து லெஸ் தென் 50 அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்க வந்து போயினாக்கா வெஸ்டர்ன் காட்ஸ்க்கான மழை வந்து கொடுக்குது. ஸோ மேலே ஏறி ஏறி கீழே இறங்கும் போது அந்த காற்று ஈரப்பதம் போயிடும். ஈரப்பதம் போயிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக் இங்க ரீச் ஆகும் போது போயினா அந்த காற்றுல வந்து தண்ணி இருக்காது, ஆட்டோமேட்டிக் வந்து மழை வந்து இல்லாம போயிடும். ஓகேங்களா. அதனாலதான் போயினாக்கா தெலுங்கானா, கர்நாடகாலையும் கொஞ்சம் ரீஜன்ல வந்து போயினாக்கா மழை இல்லாம போகும். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்தியாவில் என்ன ஸ்டேட்ஸ் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மட்டும் நீ பார்த்தாலே போதும், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. சரி, இதை வச்சு இன்னும் டாபிக் பார்க்க போறோம், வேரியபிலிட்டி அப்படின்ட்டு. ஓகேங்களா. சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். வேரியபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னா வேறுபடும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட்ஸ் பெய்யுது இல்லையா, ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 சென்டிமீட்டர் பெய்யும், அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 50 பெய்யும், இந்த மாதிரி மாறி மாறி பெய்யுது இல்லையா. அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், தமிழ்ல பார்த்தீங்கன்னா மாறுபாடு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் குணகம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன், திட்ட விலக்கம் பை சராசரி இன்டூ 100. இதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஓகேங்களா. சரி, இதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணும்போது பார்க்கும்போது நம்ம வந்து என்ன ஸ்டேட்ல வந்து எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தோம். இதுல 100 சென்டிமீட்டர் மோர், 100 சென்டிமீட்டருக்கு அதிகம் மழை பெய்யுற இடத்துல 25% வந்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பெய்யும், இன்னொரு நாள் பார்த்தா அப்படின்னா 75% மேல பெய்யும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 25% டிஃபரன்ஸ் வந்து வருது இல்ல, அதுதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் 50 சென்டிமீட்டர் கம்மியா மழை பெய்யுற இடத்துல 50% வந்து வேரியபிலிட்டி இருக்கும், வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 to 100 பார்த்தா அப்படின்னா 25 to 50 வேரியபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அதுக்கான பிக்சரை மேப்ல காட்டுறேன். சோ இந்த மேப்ல பாருங்க, அதே மாதிரி டயக்ராம் கொடுத்திருக்காங்க. மோர் தென் 60%. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ மேப் நான் வந்து PDF கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னு நீங்க NCERT புக்ல எடுத்திருக்கேன், 11th புக்ல 11th ஜியோகிராஃபில இருந்து எடுத்திருக்கேன். சோ அதுல இருக்கும், நீங்க கூகுள் பண்ணலாம் கண்டிப்பா கிடைக்கும். சோ அதெல்லாம் பார்க்காதவங்க PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ ஜஸ்ட் மேப் வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. சரிங்க. சரி, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியன் கிளைமேட் கூப்பன் கிளைமேட். ஓகேங்களா. சார் கூப்பன் ஒரு சயின்டிஸ்டோட நேம், இடம் 5 பிடிச்சிருப்பாரு. எப்படின்னா டிராபிக்கல் கிளைமேட். ஓகேங்களா. என்ன அப்படின்னாக்கா டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே இருக்கு இல்லையா, அந்த கிளைமேட் எல்லாம் பார்த்தோம்னா மீன் டிகிரி சராசரியா வந்து 18 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ட்ரை. ஓகேங்களா. ஒன்னு செமி அரிட், அரிடு. ஓகேங்களா. அரிட் அப்படின்னா ஃபுல்லா வறட்சியா இருக்கிறது, செமி அரிட்னா பாதி வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் வார்ம். ஓகேங்களா. கொஞ்சம் வந்து ஒரு இதமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18 டிகிரி டு -3 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கூல் டெம்பரேட், மிதமா இருக்கிறது 10 டிகிரி டு -3 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐஸ். ஓகேங்களா. அண்டர் 10 டிகிரி கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சோ இதை விட நெக்ஸ்ட் நம்ம ஒன்று பார்க்க போறோம். அதாவது இந்தியா மேப் வச்சு நம்ம ஒன்று பார்ப்போம். அந்த மேப் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, TNPSC குரூப் 2, 2A, 4 எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. சோ அந்த மேப் வந்து கண்டிப்பா மக்கப் பண்ணி தான் ஆகணும். சோ ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சரி வாங்க அந்த மேப் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். சோ அந்த மேப் வந்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சிம்பிள் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. இந்த சிம்பிள் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா AS கொடுத்துட்டு அது ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், இல்ல அப்படின்னா எந்த ஏரியா கவர் ஆகுது அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. சரி இங்க பாருங்க, இந்தியாவை நான் வச்சிருக்கேன். சோ AMW என்ன அப்படின்னாக்கா மான்சூன் டைப் வித் ஷார்ட் ட்ரை சீசன். பருவக்காற்று இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் வந்து வறட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த ரீஜன் வந்து இது கவர் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும் பாத்தீங்கன்னாக்கா AS மான்சூன் வித் ட்ரை சீசன் இன் சம்மர். பருவக்காற்று இருக்கும், இருந்தாலும் சம்மர்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, ஆந்திரா இந்த ஏரியா கவர் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க BSHW ஸ்டெஃபிக் கிளைமேட். ஓகேங்களா. ஸ்டெஃபிக் கிளைமேட் நம்ம வேர்ல்ட் லெவலில் வந்து பார்த்துருப்போம். அது நான் 11 கிளைமேட் இருக்கு அப்படின்னு பிக்சர் வந்து காமிச்சிருப்பேன் லாஸ்ட் வீடியோல, பார்க்கறவங்க வந்து பாருங்க. நம்ம வேர்ல்ட் கிளைமேட் பார்க்கும் ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இந்த கிளைமேட் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பாத்தீங்கன்னாக்கா சோ தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இங்க மோஸ்டா வந்து கவர் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா AW டிராபிக்கல் சவானா கிளைமேட். சவானா கிளைமேட் இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஏரியா ஃபுல்லா பாத்துக்கோங்க, டயக்ராம் பண்ணி மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா CWG. ஓகேங்களா. CWG என்னும்போது மான்சூன் டைப் வித் ட்ரை வின்டர். ஜீனா ஒண்ணு கங்கா தான் ஜி வச்சிருப்பாங்க, ஃபுல்லா கங்கா ரீஜனா இருக்குல்ல, சோ அது கங்கா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. CWG மான்சூன் டைப் ட்ரை வின்டர். மான்சூன் இருக்கும், இந்த வின்டர்ல வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே டெசர்ட் தான். ஆனா டெசர்ட் கொஞ்சம் வெளியே பார்த்தா அப்படின்னா ஸ்டெஃபி. டெசர்ட் கொஞ்சம் வெளியே பார்த்தா ஸ்டெஃபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் உள்ள போயிட்டா ஹாட் டெசர்ட்.
இது பார்த்தா அப்படின்னா ஸ்டெஃபிக்கு பிஎஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா பி கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஹெச் ஸ்மால் டபிள்யூ. இதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இ வந்து போலார் டைப். காஷ்மீர், ஜம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிமாச்சல், உத்தரகாண்ட் எல்லாமே போலார். இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா டிஎஃப்சி. ஓகேங்களா. கோல்டு ஹியூமிட் விண்டர் வித் ஷார்ட் சம்மர். அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈரப்பதமா இருக்கும், கொஞ்சம் சம்மர் இருக்கும், ரெண்டே மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேப் ஃபுல்லா பாத்துக்கோங்க. மேப் பிக்சர் வேண்டவங்க நான் பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன சீசன்ஸ் பத்தி கொஞ்சம் வந்து பார்க்க போறோம். சில ஃபேக்ட் மாதிரி இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ ட்ரெடிஷனல் இந்தியன் சீசன், பாரம்பரிய இந்திய பருவங்கள். ஓகேங்களா. நம்ம இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தை எப்படி பிடிச்சிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேஸ் பண்ணி ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து சீசனோட நேம், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்தோட நேம், இப்போ கரண்ட்ல என்ன மந்த் இருக்கு அதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்துக்கணும். இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, சீசன்ஸ் பாருங்க. வசந்தா, வசந்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்ரா, வைசேஷிகா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சித்திரை வைகாய் சொல்றோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் காக்காலாம் போட்டு பேசியிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கரண்ட்ல மார்ச் ஏப்ரல். இதை நீங்க படிக்கும் போது ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் படிச்சீங்க அப்படின்னா இந்த காலம் நீங்க படிக்க வேண்டியதே இருக்காது. ஏன் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் கண்டிப்பா வரும், அதுக்கப்புறமா 2 மாசமா ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அதனால நீங்க இது கண்டிப்பா மக பண்ண வேணாம், இது வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இதை மாதிரி நீங்க மக பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்மா. கிருஷ்மா பார்த்தா அப்படின்னா ஜெயிஸ்தா, அசாதா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வர்ஷா, ஸ்ராவணா, பத்ரா. நெக்ஸ்ட் சாரதா, அஸ்வினா, கார்த்திகா. நெக்ஸ்ட் ஹேமந்தா, மார்கழி சீசா, பௌசா. மார்கழி பங்குனிலாம் வருது, அந்த பேர் தான் மாறி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்திரிஷா பார்த்தோம் அப்படின்னா மாகா, பல்குனா. ஓகேங்களா. இதான் வந்து போயினாக்கா அந்த கால சீசன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க, இது வந்து மேபி கேட்கலாம், ஏன்னா ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட மான்ஸ்டர் வந்து முடிச்சுக்க போறோம். ஸோ இதுல என்ன டாபிக் நான் விட்டுருந்தாலும், இதுல என்ன கான்ட்ரவர்சி இருந்தாலும் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இதே மாதிரி அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. நாங்க போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு சேரும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பெட்டரா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.